வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு வச்சுட்டு வந்திருக்கேன். இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பாத்திரம் வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெள்ளைப்பூடு ஒரு 10 பல்லு போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் உரித்து போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா தாளிச்சுக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி ஒரு 2 தக்காளி விதை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு. மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். தனி மல்லிப்பொடி 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ ஜாரில் போட்டுக்கிறேன். ஜாரில் போட்டாச்சு. அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பாத்திரம் வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெள்ளைப்பூடு ஒரு 15 பல்லு போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடுசாக நறுக்கினது போட்டிருக்கேன். நல்லா வணக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி விதை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. நல்லா வணங்கிடுச்சு. அரைச்சி வச்ச விழுது வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வணக்கிக்கலாம். வணங்கிட்டு இருக்கும்போதே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா வணக்கிக்கலாம். ஜாரை கழுவி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா குழம்ப நல்லா கிண்டி விட்டுக்கலாம். புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு எலும்புச்சம்பழம் பழ அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். மொத்தம் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா குழம்ப கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதித்து வரட்டும். ஆற்றுல பிடிச்ச ரோக்கு மீன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு கொதித்தோடனே போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. நல்லா மணமாக கொதித்து வந்துருச்சு. மசாலாலாம் வெந்து இப்போ மீன் போட்டுக்கலாம். இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மீன் குழம்பு வச்சு 3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம்னா 3 நாளைக்கும் கெட்டு போகாது. ஒரு 5 நிமிஷம் கொதித்தா குழம்பு ரெடி ஆகிடும். ஆஹா, 5 நிமிஷம் ஆகிடுச்சி. குழம்பு நல்லா கொதித்து மீனெல்லாம் வெந்து நல்லா கமன்னு நல்லா வாசனையாக இருக்குது. மீன் குழம்பு வாசனை. மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 மூடி தேங்காவை பால் எடுத்து ஊற்றிருக்கேன். தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், தேவையில்லைன்னா அப்படியே சாப்பிடலாம். தேங்காய் பால் பிடிச்சவங்க மட்டும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். வேறு சமையலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.